சீமான் வந்து மற்ற கட்சிகளோட நான் மாறுபட்டு நிற்கிறேன், மாறுபட்டு நிற்கக்கூடிய என்ன என் மக்கள் ஆதரிப்பாங்கங்கிற அடிப்படையில் வராரு. இது பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள் மத்தியில் ஹெவியாக ரீச் ஆனதுனால மீண்டும் அந்த இதை 1000 பேர் அனைத்து ஜாதியினர் 1000 பேரோடு மரம் ஏற போகிறாருன்னு சொல்கிறார். அனைத்து ஜாதிகளும் அர்ச்சர் ஆகிற மாதிரி அனைத்து ஜாதியினரும் மரம் ஏறலாங்கிற மாதிரி ஏறுறாங்க. அதான் உண்மை. சீமான் அந்த இதை முன்னெடுக்கிறாரு இன்னைக்கு. அப்போ சீமான் மட்டும்தான் டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆட்டு இலவசங்கள் எதிர்ப்பு, கள் மூலமாட்டு ஒரு பொருளாதார உயர்வு, ஆடு மாடு வளர்த்தல் மூலமாட்டும் ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களை மீட்பதன் மூலமாட்டும் ஒரு பொருளாதார உயர்வுன்னு தெளிவாக சீமான் போகிறாரு. ஸோ அவருடைய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கல்லையும் ஆடு மாடு வளர்த்தலையும் சீமான் எடுக்கிறாரு. இது மற்ற அரசியலிருந்து மாற்று அரசியலை சீமான் முன்னெடுக்கிறார். மற்றவங்க ஆட்சி மாற்றத்துக்கு தான் இருக்கிறாங்க, சீமான் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு நிற்கிறார். இதுதான் சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். அரசு சீமான் விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் கையாளுறாங்க. அரெஸ்ட் அதுன்னு போனால் அது ரொம்ப பாப்புலர் ஆயிடும். ஸோ அப்படியே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்காம ஒரு டைப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சீமானோட அரசியல் வளர்ச்சி பாதையில் போகுது. நிரந்தர அரசியல், உறுதியான அரசியல், கொள்கை தெளிவுள்ள அரசியல், மக்கள் நலன் சார்ந்த அரசியல், ஏழை எளிய மக்கள் நலன் சார்ந்த அரசியல், திட்டவட்டமான அரசியல். கருணாநிதி பாணியில் ஸ்டாலின் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் வந்துட்டார். வாக்கு வங்கி அரசியலை குறி வச்சு ஹெவியாக போகிறாரு. இதற்கு எதிராக களத்துக்குள்ள நிற்கிறது சீமான் தான். நான் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளியா மகனாக வந்தவன்னு அதைத்தான் சொல்றார். ஏழை தொழிலாளி மகனுக்கும் பணம் படைத்த மேட்டுக்குடியினருக்குமான போராட்டங்கிறார். அதாவது இருமுனை போட்டிங்கிறார். அதுல அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், திருச்சியில் ஜூலை 27 பல குடிகளை சார்ந்த 1000 பனையேறிகளை வைத்து மீண்டும் பனையேறும் போராட்டத்தை நாம் தமிழர் அறிவிச்சிருக்காங்க. இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுங்கிறதான் இது. ஏன்னா இந்த இதில் வட தமிழகத்தில் தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நம்ம சகோதரன் தான் அவர். அதை பற்றி அவருக்கு பார்வை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தான் மரமேறதா அவர் சொல்கிறார். நாடார், சாணார், கிராமணி, மூப்பர், முக்கந்தர், இந்த நாடார் கிளான் அவங்க தான் மரமேறாத பனைமரம் ஏறதா சொல்கிறார். அப்படி இல்லை, சீமானே அதை கேட்டார்ல, பனைமரம் நாடார் மரம்னா தென்னை மரம் கவுண்டர் மரம் அப்படிலாம் இல்லை. இங்கே வட தமிழகத்தில் அட்டவணை பிரிவு சமூக சகோதரர்கள் பெரிய அளவில் மரம் ஏறுறாங்க. வட தமிழகத்தில் சொல்லு, வட தமிழகத்தில் பெரிய அளவில் ஏறுறாங்க. தென் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக சகோதரர்கள் பெரிய அளவில் ஏறுறாங்க. அட்வொகேட் பாலா என்கிட்ட சொல்லியிருக்கிறான், குருவுக்கு மருமகன் மனோஜி தம்பி அவர் சொல்லியிருக்கிறார். புதுச்சேரி பாண்டிச்சேரி மேனுவலில் நான் படிக்கும்போது கவரா நாயுடு அப்பர் காஸ்டில் இருந்தவங்க காபு அவங்க மரம் ஏறுறதாட்டு சொல்லியிருக்கிறாப்புல. செட்டியார்கள் மரம் ஏறுறதாட்டு ஸ்ரீதர் நாம் தமிழர் அட்வொகேட்டு சொல்லியிருக்கிறாரு. சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரம் முக்குலத்தூரில் கள்ளர் வகுப்பை சேர்ந்தவர். கிராமப்புற அதிகாரிகளை பரம்பரை அதிகாரிகளை நீக்கி பெரிய சமூக நீதி புரட்சியை கொண்டு படித்தவர்கள், அட்டவணை பிரிவு மக்கள், 10,000 2,000 அட்டவணை பிரிவு மக்கள், எம்பிசி பிசி படித்த மக்களெல்லாம் கிராம அதிகாரிகளை மாற்றி மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் புரட்சி செய்தவர் ஐயா சேந்தங்காடு துரைமாணிக்கங்கிற எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள். அவர் நானே இது பண்ணியிருக்கிறேன்னு சட்டசபையில் ஒரு கேள்வி பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ மரம் ஏறுறதுங்கிறது ஒரு தொழில். எல்லா குடிகளுமே பெரும்பாலும் அது ஒரு எளிய மக்களின் தொழில், பணக்காரர்களுக்கு தொழில்னு சொல்ல முடியாது, ஏழை மக்களின் தொழில். அது காஸ்ட்னு பார்க்காம கிளாஸ் டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். கிளாஸ் டிஃபரன்ஸ், வர்க்க வேறுபாடான ஒரு தொழிலாக தான் பார்க்கலாம், ஏழை மக்களின் தொழிலாக தான் பார்க்கலாம். ஸோ இதை ஒரு குறிப்பிட்ட ஜாதினி முத்திரை குத்துறது தவறான ஒரு அரசியல் கணக்கு. அந்த தவறான அரசியல் கணக்கில் தான் அதை ஒரு சில அரசியல் கட்சிகள் சீமானுக்கு எதிராக அந்த முத்திரையை குத்துனாங்க. சீமான்
அனைத்து ஜாதின்னு கொண்டு வர்றதே அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு தான் கொண்டு வர்றாரு. இதில் இன்னொரு பார்வை என்னென்னா, அது சீமான் தேர்தல் நேரத்தில் அதை முன்னெடுப்பார். பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக திமுக அண்ணா திமுக விஜய் இருக்கிறாப்புல. விஜயும் பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். எடப்பாடிக்கு ஆதரவாக, இலவசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், கொடநாடு கொலையை பற்றி பேசாதவர், எடப்பாடியை நம்பி தான் அவர் கதைகள் போயிட்டுருக்கிறார். அல்லது எடப்பாடியால் கைவிடப்பட்டால் மாற்றி மறித்து பேசலாம். எடப்பாடி எதிர்பார்த்துருக்கிறவர் கைவிடப்பட்டால் மாற்றி மறித்து பேசலாம். சீமான் தெளிவாக பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல்லை கொண்டு நிறுத்துறார். கல் மூலமாக விவசாய பொருளாதாரம் உயரும்ங்கிறத சீமான் உறுதியாக நம்புகிறாரு. அதனால் அந்த இஷ்யூ அடித்தட்டு மக்கள் மத்தியில் கடுமையாக வேரூண்டிட்டு, அது ஜாதின்னு சொல்லும்போது அதோட விவசாயம் தொடர்பாட்டு கல் தொடர்பான அந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய அனைத்து சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் பிராண்டி விஸ்கியால் நமக்கு நஷ்டம், கல்லால் நமக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறத உணரும் போது அவங்களோட ஆதரவு சீமானுக்கு பெருசாக உருவாயிட்டு இருக்குது. அப்போ இதுதான் இந்த கல் வர்சஸ் பிராண்டி விஸ்கியும், சீமான் ஒரு சைடு, மற்ற எல்லாருமே இன்னொரு சைடு, திமுக அண்ணா திமுக. அதில் அண்ணா திமுகவோட ஒரு கூட்டணி வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஜய் ஒரு சைடு. நான் இப்போ விஜய் அண்ணா திமுக கூட்டணி வாய்ப்பை காத்திருக்காருன்னு சொல்கிறது சீமான் தெளிவாக கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுகிறாரு, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு பேசுகிறாரு. விஜய் இந்த மூணும் பேசாததே வெளியே ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு பத்திரிகையாளர்களை ஏமாற்றிட்டு, மாலை முரசு தம்பி தமிழரசன் இது பேட்டி போடும்போதே அவர் என்னோட கருத்தை மறுத்து சொன்னார். ஆனால் உண்மையிலே கூட்டணி முடிவை விஜய் எடுப்பாருன்னா நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கும் அவர் தயங்க மாட்டார். நிச்சயமா அதிமுக பாஜகவை இவருக்காக விடாது. அது காரணம் என்னென்னா, அண்ணாமலையால் பாஜகவால் இன்னைக்கு கூட பாஜக அமைப்பு செயலாளர் கேசவநாயன்ஜி கூட மற்ற தலைவர்களுடையும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை தான் சொன்னேன். பாஜக ஒரு அணி அமைச்சிருவாங்க, அந்த அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் 2வது இடத்துல போட்டின்னு வரும்போது விஜயால் அணி அமைக்க முடியாது. ஸோ நாம் பாஜக கூட போகலன்னா பாஜக நமக்கு போட்டி அணி அமைச்சிருவாங்க. அதனால தான் பாஜக கூட எடப்பாடி போனார். இப்போ இது தெரியாமல் பிரியன் போன்றவர்கள் மற்றவங்களை பாஜக கலத்தி விட்டுருவார்னா அது மாட்டார். கலத்தி விட்டால் இவருக்கு போட்டியாக ஒரு அணியை பாஜக அமைச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எதை அறிவார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை 18%, எடப்பாடி 23%. தேமுதிக எடுத்திருப்பாருன்னா அண்ணாமலை 21, எடப்பாடி 18ன்னு போயிருக்கும். ஓகே, தேமுதிக காப்பாற்றி விட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி 5% அந்த அணி இங்கே இருந்திருப்பாங்கன்னா இந்த அணி பெருசாக இருக்கும். அப்போ வெளியே உள்ளவங்களெல்லாம் வச்சு நிதிஷ்குமார் மாதிரி சீமானே முன்னிறுத்தி அண்ணாமலை ஒரு அணி அமைச்சிருவாரோன்னு அச்சப்பட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இங்கே உள்ளே வந்தார். அல்லது வந்திருக்க மாட்டார். இவங்க சொல்கிற மாதிரி விஜய் கூட போயிருப்பார். பிஜேபியோட விஜய் பட்டருங்கிறத அதை சொல்லிட்டாப்புல. நான் இந்த இடத்துக்குள்ளே ஏன் விஜயும் அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சீமான் சொல்லக்கூடிய இதில் 3வது மட்டையாக சேர்க்குறோம்னா, அவங்களும் கொடநாடு கொலையை பற்றி பேசலை, கல் விஷயத்தில் எடப்பாடி கூட்டணிக்காக அமைதி காக்குறாங்க, தென் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசலை, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதில்லைன்னு சொன்னால் எடப்பாடிக்கு ஊழலில் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு விஜய் தயாராக தான் இருந்திருக்காருங்கிறத அதில் காட்டுது. ஸோ இந்த இடம் சீமான் மற்ற கட்சிகளோட நான் மாறுபட்டு நிற்கக்கூடிய என்னை என் மக்கள் ஆதரிப்பாங்கங்கிற அடிப்படையில் வராரு. இது பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள் மத்தியில் ஹெவியாக ரீச் ஆனதுனால மீண்டும் அந்த இதை 1000 பேர், அனைத்து ஜாதியினர் 1000 பேரோடு மரம் ஏற போகிறாருன்னு சொல்கிறாரு. அனைத்து ஜாதிகளும் அர்ச்சர் ஆகிற மாதிரி அனைத்து ஜாதியினரும் மரம் ஏறலாங்கிற மாதிரி ஏறுறாங்க. அதான் உண்மை. சீமான் அந்த இதை முன்னெடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் அந்த மரணத்துக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அரசு அனுமதி வழங்கலைனாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா சொல்கிறாரு. பெரும்பாலும் அரசு கைது பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கைது பண்ணால் அது அரசுக்கு நஷ்டம். அது கம்ப்ளீட்டாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிரும். குறிப்பிட்ட சமூக மக்கள் மத்தியிலையும் அது போய் ரீச் ஆகும். அதனால் அரசு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போட்டுங்கிற மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு. கைது பண்ணால் அது பெரிய பப்ளிசிட்டி ஆயிரும்.
ஒன்று. அடுத்த நாளைக்கு வந்து ஆடு மாடுகள் அந்த போராட்டம் வச்சிருக்கிறாரு. அதுவும் ஆடு மாடுகள் சம்பந்தமான கிராமப்புற பொருளாதாரம், பால் வளம், இறைச்சி வளம் இதை மேம்படுத்துறதுக்கு சீமான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாரு. இது சீமான் நான் ஆட்சிக்கு வந்தோம்னா கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன், இலவசங்களுக்கு எதிராக நிற்கிறேன். நான் இப்போ இலவசங்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் இருக்கிறார். இன்னைக்கு லேப்டாப் 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறாரு, 30 லட்சம் பேருக்கு உரிமத்தொகை கொடுக்குறாரு. ஜெயலலிதா பாணியில், எம்ஜிஆர் பாணியில் வந்துட்டார். கருணாநிதி பாணியில் இல்லை ஸ்டாலின். கருணாநிதி பாணியில் ஸ்டாலின் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் வந்துட்டார். வாக்கு வங்கி அரசியலை குறி வச்சு ஹெவியாக போகிறாரு. இதற்கு எதிராக களத்துக்குள்ளே நிற்கிறது சீமான் தான். சீமான் வந்து நான் இலவசங்களுக்கு எதிர், கல் அது விவசாயிகளோட பொருளாதாரத்தை உயர்த்தும், ஆடு மாடு விவசாயம்ங்கிறது பால் வளம், இறைச்சி வளம்ங்கும் போது விவசாயிகளுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தும். அவர் தற்சார்பு பொருளாதாரம், சுயமரியாதை உள்ள ஒரு வருமானத்தை பெருக்கிறதுங்கிறதுல சீமான் அந்த பாணியில் போகிறார். எடப்பாடியும் இலவசத்துக்கு தான் போவார். பதறிட்டு போய் ஸ்டாலின் கொடுக்குறதோட 1000 கூட்டி கொடுப்பேன் அதுன்னு சொல்லி காமெடி பண்ணுவார். ஸ்டாலின் கொடுக்குறதோட 1000 ரூபா கூட்டி கொடுப்பேன், 500 ரூபா கூட்டி கொடுப்பேன்னு காமெடி பண்ண போகிறார். ஏன்னா யாரும் எடப்பாடியை நம்ப மாட்டாங்க, ஸ்டாலினை தான் அந்த விஷயத்துக்கு நம்புவாங்க. அப்புறம் விஜயும் இலவசங்கள்னு சொல்கிறார். சர்க்கார் படத்தில் இலவசங்களை தூக்கி போட்டு உடைக்கிறவர் அதிமுக கூட்டணி போகணுங்கிறதுக்காக இலவசங்கள்ங்கிறாரு. அப்போ சீமான் மட்டும்தான் டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆட்டு இலவசங்கள் எதிர்ப்பு, கல் மூலமாட்டு ஒரு பொருளாதார உயர்வு, ஆடு மாடு வளர்த்தல் மூலமாட்டும் ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களை மீட்பதன் மூலமாட்டும் ஒரு பொருளாதார உயர்வுன்னு தெளிவாக சீமான் போகிறாரு. ஸோ அவருடைய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கல்லையும் ஆடு மாடு வளர்த்தலையும் சீமான் எடுக்கிறாரு. இது மற்ற அரசியலிருந்து மாற்று அரசியலை சீமான் முன்னெடுக்கிறார். மற்றவங்க ஆட்சி மாற்றத்துக்கு தான் நிற்கிறாங்க, சீமான் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு நிற்கிறார். இதுதான் சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். விஜய் ஆட்சி மாற்றம்ங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு திரையுலகத்தில் அதிகார பலம் இருக்கனாலையும் தேட்டரெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கனாலையும் அவர் புழுங்கிப்பை இன்னும் சில விஷயங்களுக்காக புழுங்கிப்பை உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சுயநல வியாபார அரசியலுக்கு விஜய் வந்திருக்கிறாரு. சீமான் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாரும் ஏற்று நிற்கிறாரு. அப்படி ஏற்று நிற்கும் போது என்ன வித அடிப்படையில் நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லும்போது பிராண்டி விஸ்கி ரம்முக்கு எதிராக கல், ஆடு மாடு தொழிலை வளப்படுத்துவதன் மூலமாக பால், இறைச்சி இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு உதவுங்கிற அளவில் வராரு. அதில் பால் இறக்குமதி பண்ணுறோம், நம்ம தண்ணீரை பெற்ற உற்பத்தினா இறக்குமதி தேவையில்லை. இறக்குமதினா அடுத்து பிற மாநிலங்கள்ல இருந்து ஹெரிட்டேஜ் சந்திரபாபு நாயுடு அவங்க இது தேவைப்படாது. ஸோ இறைச்சி அது வந்து உணவுப் பொருளாட்டும் பெரிய அளவில் வரும். அதுவும் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளோட பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவு துணை புரியும். அந்த அளவில் தன் மக்களை பற்றி யோசித்து அதற்கு என்ன தீர்வு, என்ன செயல் திட்டம்ங்கிற அடிப்படையில் சீமான் போகிறாரு. அந்த வகையில் இது பெரிய அளவுக்குள்ள ஒரு மக்கள் கவனத்தை ஈர்க்குது. குறிப்பாக விஜய் சீமான் கம்பேரிசன் தான் சீமானை தூக்கி விடுது. விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. எப்படி கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்டோ அதே மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானை பெரிய அளவுக்கு தூக்கி விடுது. அவரும் இந்த விஷயங்கள் வந்து தானே எடுத்தால் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுமோ. இன்னைக்கு விஜய் சீமான் கம்பாரிசனை நேற்று கூட நியூஸ் 18ல் ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் அந்த கம்பேர் பண்ணி விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணி போட்டாங்க. அப்போ சீமான் யாருக்காக நிற்கிறாரு, எதற்காக நிற்கிறாரு, நிரந்தரமாக நிற்பாரா, டெம்பரரியாக நிற்பாரா, அரசியல் வியாபாரம் பண்ண வந்தவரா, தன் பாப்புலாரிட்டியை வச்சு அதை காசாக்க வந்தவரா, கூட்டணி பேரத்துக்காக வந்தவரா, பேர முடியலைன்னா வேற வழி இல்லாமல் தனிச்சு விடப்பட்டு தனிச்சு நிற்கக்கூடியவரா, உண்மையிலே தனிச்சு போட்டின்னு 214 நிற்கக்கூடியவராலாம் மக்கள் மத்தியில் அது விஜய் கம்பாரிசனால 1 கோடி பேர்கிட்ட போகக்கூடிய ஒரு 3 கோடி 4 கோடி பேர்கிட்ட அது ரீச் ஆகுது. விஜய் பாப்புலர் நடிகர். அதனால விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு வந்து மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இப்படி தான் ஒரு சமயத்தில் இருந்தவர் கமலஹாசன் கம்பாரிசனில் ரீச் ஆனார். ஸோ இந்த விஷயங்கள் இந்த எதுக்காக சீமான் நிற்கிறாருங்கிறது அனைத்து தரப்பு மக்களும் வந்து சேரதற்கு இதுவும் துணை புரியுது. அவரும் அதற்கேற்ப தன்னுடைய கொள்கை திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் நேர்மறையாக கொண்டு போய் அதில் சாதிக்கும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் இந்த இஷ்யூவை அவர் மதுரை விரகனூர் அங்கே எடுக்கிறாரு. அது பற்றி செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இதுவும் குறிப்பிட்ட ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்ததல்ல, எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த ஒரு விஷயந்தான்.
அரசு சீமான் விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் கையாளுறாங்க. அரெஸ்ட் அது இதுன்னு போனால் அது ரொம்ப பாப்புலர் ஆயிரும். ஸோ அப்படியே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்காம ஒரு டைப்பாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சீமானோட அரசியல் வளர்ச்சி பாதையில் போகுது. நிரந்தர அரசியல், உறுதியான அரசியல், கொள்கை தெளிவுள்ள அரசியல், மக்கள் நலன் சார்ந்த அரசியல், ஏழை எளிய மக்கள் நலன் சார்ந்த அரசியல், திட்டவட்டமான அரசியல். 234 போடுவேன்னு சொல்லிக்கிட்டு உறுதியாக இந்த இஷ்யூவெல்லாம் எடுத்து களமாடுறாரு. அந்த இது சீமானுக்கு வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். கூடுதலாக விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிறதா 100க்கு 100 உண்மை. சமீபத்தில் சார் இந்த ஊடகங்கள்லாம் மும்முனை போட்டி தான் நிலவும் 2026 தேர்தல்னு சொல்லும்போது சீமானோட இருமுனை போட்டி தான், பணம் படைத்தவர்களுக்கும் எளிய பிள்ளைகளுக்கும் இதையே நான் போட்டி தான் இப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விதத்தை எப்படி சார்? அதான் சீமான ஜாதி ரீதியாக முத்திர குத்தி அவரை பலகீனப்படுத்திடலாம்னு நினைக்கும் போது சீமான் அதில் கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வரார், வர்க்க பேதத்தை கொண்டு வராது. நான் ஏழை எளியவன், அங்கே ஒரு சைடு நிற்கிறவர் ஒரு சிஎம்முக்கு மகன், அவர் தான் நம்பர் 1 இருக்கிறாரு, வெற்றியில் இருக்கிறார், பெரிய கூட்டணி பலத்தோட பண பலத்தோட அதிகார பலத்தோடு இருக்கிறார். அடுத்து நிற்கிறவர் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், ஒரு விவசாயி, ஒரு மார்க்கெட்டு, ஒரு மண்டி, சர்க்கரை மண்டி, அரிசி மண்டி, அது ஒரு மண்டி வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணவர், பணம் படைத்த ஒரு மனிதர் தான். அரசியலில் வந்தும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர். 3வது வந்து நிற்கிறவர் ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், எஸ்.ஏ. சந்திரசேகரன், சோபா சந்திரசேகர், வசதி படைத்த 2 சினிமா தயாரிப்பாளர்கள், இயக்குனருக்கு மகன். அவர் நடிகராகி வசதியானது அவரோட சுய உழைப்பில் வந்திருக்கலாம். அதற்கு முன்னே 2 பணக்கார தயாரிப்பாளர்கள், இயக்குனர்களுக்கு மகனாக வந்தவர். நான் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளியாக மகனாக வந்தவன்னு அதைத்தான் சொல்கிறார். ஏழை தொழிலாளி மகனுக்கும் பணம் படைத்த மேட்டுக்குடியினருக்குமான போராட்டங்கிறார், அதாவது இருமுனை போட்டிங்கிறார். அதில் இன்னைக்கு 5 லட்சம் ரூபா அந்த அஜித்குமார் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் காவலாளி கொடுக்கும்போது அந்த பணத்தை அவருக்கு தாயாரை வச்சு தான் கொடுக்குறாரு. ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள செயல்பாட்டில் நான் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்தவன், ஒரு எளிய மகன், மக்கள்ல இருந்து வந்தவன், எளிய மகனுக்கும் முதலமைச்சர் மகனுக்கும், எளிய மகனுக்கும் முன்னாள் முதலமைச்சருக்கும், எளிய மகனுக்கும் 2 பணக்கார இயக்குனர்களின் மகனுக்குமான போர்னு அந்த எளிய மக்கள், ஏழை எளிய மக்களோட, அன்றாடங்காட்சி மக்களோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் சீமான். நாடகம் போட்டுக்கிட்டு நிஜத்தில் சொல்லலை. இதை நான் யாருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம்னா, இதை விருப்பமுள்ள ரஜினி ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள், விஜய் கபட வேடதாரி திரையில மட்டும்தான் தீண்டாமை கொடுமை ஒழிப்புன்னு நாடகம் போடுவார். நிஜத்தில் சீமான் தான் நிஜ ஹீரோவா, எவன் எதிர்த்தாலும் பரவாயில்ல, மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயிலுக்குள்ள பறையர் சமூகம் நுழையணும்னு சுத்த வீரனா நிற்கிறவன் சீமான் தாங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த கபட வேடதாரி அரசியல் வியாபாரிய இந்த ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு, ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரு, இதெல்லாம் ஏதோ பெரியாரை சொல்லி ஏமாத்திரலான்னு நினைக்கக்கூடிய இந்த கபட வேடதாரிய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க. சீமான் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துங்க நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக பஞ்சமர் நில மீட்பு, அதுக்கு யார் பேசுகிறா? சீமான் தான். இதில் பெரியாரை மீறி இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லும்போது சீமான் அந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் கிட்ட எம்ஜிஆர் மேட்டரில் அடித்து யாருனது மாதிரி விஜய் கிட்ட பெரியார் மேட்டரில் வராரு. தன் கருத்துக்களெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு ரெட்டமலை சீதானம் தான் தமிழ் பெரியார், எங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் தான் தமிழ் பெரியார், எங்களுக்கு MC ராஜா தான் தமிழ் பெரியார், பரையர் சமூகத்தோட இஷ்யூக்களையும் சொல்லிக்கிட்டு இதையும் சீமான் சொல்லிக்கிட்டு விஜய் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. விஜய் பெரியாரை மீறி இங்கே எவனும் பேச முடியாதுன்னு விஜய்க்கு கருத்தை அவர் பாஜக அதிமுக கூட்டணியில் போனதுனால பெரியார் எதிர்ப்பை விட்டுருவாங்கன்னு நினைச்சு அவரு பேசினாரு. அது அண்ணாமலை இருந்தால் தெரிஞ்சிருக்கும், அது பாஜக எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் சீமான் கிளியர் கட்டா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் தான் பெரியாரு, ஐத்தியாச பண்டிதர் தான் பெரியாரு, MC ராஜா தான் பெரியாருன்னு ஓங்கி அடிச்சு நிற்கிறாரு. விஜய் உங்க ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரு, ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு ஏதோ பெரியாரு அண்ணாவே இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத சீமான் தகர்த்துட்டாரு, உடைச்சிட்டாரு, பிச்சு எரிஞ்சிட்டாரு, ஊதி பறத்திட்டாரு. இதுல தான் சீமான் நிற்கிறாரு. இந்த இடத்துக்குள்ளதான் சீமான் நிற்கிறாரு. அத்தனை பேரும் அது இதுலாம் எல்லாம் பெரியாரிஸ்ட் தான்.
தாங்க முடியாம பண்ண பெரியாரிஸ்ட் அத்தனை பேரையும் அடிச்சு சீமான் நின்னுட்டாரு. விஜய் எல்லாம் விவரம் தெரியாம ஏதோ கமலஹாசன் அன்னைக்கு எம்ஜிஆரை வச்சு வாய் விட்டது மாதிரி பெரியாரணி வாய் விட்டதுல விஜய் வந்து சீமான் அடி நொறுக்கி தள்ளிட்டார். இதைத்தான் ரஜினி ரசிகர்களும் சிம்பு ரசிகர்களும் சிவகார்த்தி ரசிகர்களும் மக்கள் மத்தியில் ரியல் ஹீரோவா களத்தில் நிற்கிறது சீமான் தான். தெரியாதனம ஆதவர்ஜுனா ரெட்டிகாரும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரும் சொன்னதை பேசிக்கிட்டு இது ஆப்போசிட் குரங்கு மாதிரி சீமான் கையில் விஜய் மாட்டிக்கிட்டாரு. ஏனுமா விஜய் வந்து பெரியாரை ஏன் தத்துவ தலைவராக வைக்கணும்னு விளக்கம் கொடுக்கணும். கொடுக்கட்டு சீமான் திருப்பி அடிப்பார். விஜய் விளக்கம் கொடுக்கட்டு சீமான் திருப்பி அடிப்பார். இதுதான் சீமானுக்கு பலம். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிறதெல்லாம் சீமானுக்கு பலம்ங்கிறதெல்லாம் போய் அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டாரு. டேட்டா இது கூட ஆதவ அர்ஜுனா போன்ற கணத்து தவளைகளுக்கு தெரியல. ஸ்டாலின் கலைஞரோட எங்கேயோ மேலே பெய்யாச்சு. 47-50% பெய்யாச்சு. இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஸ்டாலினுக்கு 55 போடுது. குமுதாரி போடுற கருத்து கணிப்பு ஸ்டாலினுக்கு 55 போடுது. மோசடியா என்னத்தையாவது பொய் செய்தியை பரப்பக்கூடிய ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்கும் இது தெரியல. ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லாத களம் தான் அங்கே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 2024 எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து மாறினதுல சீமான் உயர்றாரு. இவன் தாயா கன்சிஸ்டண்டா லீடர்ஷிப்ல நிற்கிறான்னு உயர்றாரு. விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்காததுல சீமான் உயர்றாரு. இதுதான் சீமானுக்கு மெரிட்டு. இந்த இடத்துக்குள்ள விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு மிக 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 பெரிய அளவிலான ஒரு செல்வாக்கை கொடுக்கும். அது 2026 உறுதிப்படுத்தும். நீங்க நினைக்கிற மாதிரி சீமான் இல்லை. இந்த இடம் தான் சீமான் உயர்ந்து நிற்கிறாரு. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு அடிச்சார் பாருங்க. அதுதான் சீமானுக்கு மெரிட்டு. விஜய்க்கு சேலஞ்சை சீமான் ஏத்துக்கிட்டாரு. பெரியாரும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் எதுவும் இல்லைன்னு விஜய் சொல்றாருல, தம்பி பார்த்துருவோம் அப்படின்னு அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டாரு. இன்னொரு விஜய்க்கு சேலஞ்சை ஏற்றுக்கிட்டது விஜய் தலைமையில் பெரிய கூட்டணி வரும்னு மாநாட்டில் விஜய் பேசினார். அப்பவும் சீமான் சொன்னது இன்னைக்கு வர நிற்குது, தம்பி பல நிரூபிக்காத உன் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்தாவது 8, 10, 5 ஓட்டு எடுத்தனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சார். பல நிரூபிக்காத உன் கூட யாரும் கூட்டணி வரமாட்டான். அதுதான் நிற்குது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். இதுதான் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள். இப்போ நீங்கள் திருப்பாச்சியும் ஐயா வரும்போது ஐயா படத்துக்கு கூலிகளை வச்சு விஜய் தரப்பு விமர்சனங்களை வைக்கிறாங்க. பொங்கல் போட்டியில் ஐயா படம் முதலிடத்துக்கு வராதுன்னு. இந்த மாதிரி தான் பல நடிகர்களுக்கு எதிராக விஜய் தரப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட நடிகர்கள் ரசிகர்கள் அத்தனை பேரும் சீமான் கிட்ட விஜய் அலறிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு விஜய் பச்சோந்தின்னும் விஜய்க்கு சேலஞ்ச சீமான் டைரக்டா எடுத்து களத்தில் நின்று பிரேவா அடிக்கிறாருங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதான் என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த பிராடு உடான்ஸ் கப்சாலாம் நிற்காது, தகர்க்கப்படும். 2026 தேர்தல் முடிவு கமலஹாசனை எப்படி தனக்கு ஒரு பிளஸ் ஆக்கி சீமான் ஏறினாரோ அதே மாதிரி விஜயும் தனக்கு ஒரு பிளஸ் ஆக்கி சீமான் ஏறிடுவார். விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்ங்கிறதையும் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்ங்கிறது மட்டுமில்லை, இன்எலிஜிபிள் அன்காம்படிட்டன்ட்ங்கிறதையும் நிரூபிப்பார். ஓகே சார், பல்லர்கள் தெளிவாக நன்றி.